எங்கள் அம்மா. அம்மாவா அவங்க? எங்கள் அத்தை பொண்ணு மாதிரி இருக்கு. ஓகே, ஏதோ அப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துருக்காங்க. சரஸ்வதி. ஆமாம். ஓகே, இது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியலையே. ஏதோ பிடிச்சிருக்காங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு எப்படி அப்பாவோட இருக்கும், அம்மாவோட நல்லா இருக்குமா? நான் 9th 10th படிக்கும் பொழுது நான் சரசன் கூப்பிட ஆரம்பித்தேன். அவங்க நான் அப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. நீங்கள் இப்போ அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவீங்க? சரசன் அப்பத்துலேருந்து. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப, எங்கள் அப்பா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாப்புல. அதனால் ரொம்ப கொஞ்சம் அரகண்டான ஆள். அடிக்கல மாட்டார், பட் கொஞ்சம் அரகண்டான ஆள். நான் சொல்கிறது யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சென்ஸ் கொஞ்சம் டஃப்பான மனுஷன். எப்போ என்ன நடக்கும் தெரியாது. வெளியே போயிட்டு வந்தார்னா ஒரு நாள் சட்டையை கிழிச்சிட்டு வந்தாப்புல, ரோட்டில் சண்டை போட்டு வந்தார். இந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணுவார். அவருக்கு அந்த சிவில் இன்ஜினியர் தானே அவர். ஹைட்டுக்கு போனாலும் அவர் திட்டுறது எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு எப்போயாவது இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷரு இல்லை பயம் வரும்போதெல்லாம் அப்பத்துலேருந்தே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். கவலைப்படாத சரசு, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு ஏதாவது பேசுவேன், ஆறுதல் பேசுவேன். அப்போ ஆரம்பிச்சது. நான் அப்பாவாகி எங்கள் அம்மா எனக்கு பொண்ணாகி இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கு. இப்போ அதே ஃப்ரீக்வன்சியில் தான் பேசுவீங்க? ஆமாம் சார், ஆமாம். இப்போ வரைக்கும் அப்படி தாங்க. என்னடா அம்மா என்ன சர்ச்சு அப்படின்னு தான் இருக்கும் அது. அப்பயே நான் ஆயிட்டேன், நான் அப்பாவாயிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ உங்களுடைய குரோத்தை பார்க்குறது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு என்ன அது ஒரு மாதிரி, அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இருக்கிறேன்ற ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சந்தோஷம். சண்டையும் போடும் அப்பப்போ, 2 பேரும் சண்டை நடக்கும். அதனால் எதையாவது சண்டை நடக்கணும், போய் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு வரேன். ஸோ அம்மா தானே, எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய மாபெரும் சக்தி இல்லையா? எல்லாத்தையும் பார்த்துக்க இருக்கான் அப்படின்னு அவங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்லி அது என்ன மீன் பண்ணுறீங்க? இல்லை, ஒரு பிள்ளை இப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏற்கனவே ஃபினான்ஷியல் நிறைய கஷ்டப்பட்டதை தாண்டி இப்போ வந்து எல்லாரையும் பார்த்துப்பான். அந்த மாதிரி யாருக்கும் பெத்ததாய்க்கு எப்பயுமே எல்லா பிள்ளையும் நல்லா இருந்தா வரும். அந்த 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 நிம்மதி இருக்கு. ஆக்சுவலாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்கிறத விட இதுதான் பெரிய சக்ஸஸ். இந்த பிள்ளை நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையே பார்த்துக்கணும். ஒரு எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து சொந்த வீடு இல்லைன்னு பெரிய கவலை. அதனால் எனக்கு வீடு வாங்க, நான் தனியாக தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அவங்க வீடு வாங்கி தனியாக இருக்காங்க, போய் பார்த்து வருது. சென்னையில் தான் இருக்காங்க? சென்னையில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கணுங்கிறது அவங்க ரொம்ப நாள் ஏற்கும். அது ஊரில் எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து கொஞ்சமாக காசு எடுத்து ஊரில் ஒரு சின்னதாக வீடு கட்டியிருந்தாங்க. அப்புறம் கடனுக்கு அந்த வீட்டையும் விற்றுட்டோம் நாங்கள். ஒரு சென்ட்டில் கட்டியிருந்த வீடு அதையும் விற்றுட்டோம். அதுக்கு சொந்த வீடு வேணும். அதனால் எங்கள் அம்மா சொந்த வீட்டில் இருக்குதுங்கிறது அதுக்கு பெரிய சந்தோஷம். சரஸ்வதி அம்மா? சரஸ்வதி, காளிமுத்து சரஸ்வதி. காளிமுத்து சரஸ்வதி. அந்த அத்தை பொண்ணா யாருன்னு தெரியல. அந்த ஃபோட்டோ கிளியராக இருந்தால் அதை ஒன்று கேட்டுருவேன், அத்தை பொண்ணை கட்டலையான்னு.